ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராஸ்ட்போர்னில் கிளான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கிளான் கேம்போட லெவலிங்கில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பற்றி, அது எப்படி லெவலப் பண்ணுறது என்ன இதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிளான் கேம்பில் என்னென்ன இருக்குன்றத மொதல் பார்த்துருவோம். நம்மளுக்கு இங்கே கிளான் கேம்ப் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா, ரைட் சைடில் ஃபஸ்ட் இருக்குது வந்து நம்மளுக்கு பேட்டில் ஆஃப் லேண்டுக்கு வந்து யூஸ் ஆகிற ஒரு லொக்கேஷனு, ஒரு போஸ்ட் மாதிரி சென்ட்ரி போஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம வெப்பன்ஸை வந்து டொனேட் பண்ணிவிட்டு, வெப்பன்ஸோ ஆர்மரோ டொனேட் பண்ணி இந்த சப்ளை பேக்ஸ் வந்து எடுத்துக்கலாம், பேட்டில் சப்ளைஸு. ஸோ இந்த பேட்டில் சப்ளைஸ் எடுத்து கொண்டு போய் இங்கே தலைவர்கிட்ட போட்டோம்னா நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, வாட் சீஃப் கைடன்ஸ் கிடைக்கும். இதோட பர்பஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டில் ஆஃப் லேண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அவுட் போஸ்ட்டில் விளையாண்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளாக் வந்து வின் பண்ணும்போது கிடைக்கும். இந்த கான்கரர் ஃப்ளாக்னு ஒரு நாளைக்கு 3 கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ளாக் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு சில லொக்கேஷன்ஸில் வந்து வைக்கும்போது நம்மளால் அந்த இடத்த வந்து கேப்சர் பண்ண முடியும். நார்த்தன் ஜோனில் இந்த பிவிபி ஜோனு, ஹெல்ஹைம் ரிஃப்ட்டு, அல்ஃபேர் ஜோனில் இருக்க ஏரியா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ளாக்ஸை வந்து வச்சு நம்மளால் கான்கவர் பண்ண முடியும். ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே ஒரு பவர் உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் ஆஃப் கைடன்ஸ் 1 இருந்துச்சுன்னா அந்த கான்கரர் ஃப்ளாகை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா சில எம்இபிஸ் மான்ஸ்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ மான்ஸ்டர் வெர்சஸ் பிளேயர் தான் MVP. ஓகே ஸோ மான்ஸ்டர் வெர்சஸ் பிளேயர், அந்த மான்ஸ்டர்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அந்த கார்டியன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இங்கே பாருங்கள், வாட்சர், த கார்டியன், த பாஸ் கார்டிங் தி ஏரியா. ஓகே, ஸோ அந்த கான்கரர் ஃப்ளாகை வந்து சுற்றி இருக்க ஏரியா பாதுகாக்கிற ஒரு மான்ஸ்டர் வந்து உங்களுக்கு 5% கம்மியாக டேமேஜ் டீல் பண்ணும். ஸோ இதே வந்து நீங்கள் லெஜெண்டரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 25% கம்மியாக டீல் பண்ணும். அது போக உங்களுக்கு வந்து PvP நடக்கும். மற்ற பிளேயர்ஸ் டீல் பண்ணுற டேமேஜுமே 30% கம்மியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்கரர் பாயிண்ட் வந்து 10% எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நீங்கள் நார்மலாக இந்த பஃப் இல்லாமல் வைக்கிறதுக்கு. பட் இந்த பஃபோடு போனீங்கன்னா 150% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கான்கரர் இது விளாட்றவங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங்னு நினைக்கிறேன். இது வந்து ஹெல்ஹைம் ரிஃப்ட்டு, இந்த நார்தன் வேஸ்ட்லேண்டு, இது வந்து அல்ஃபேர் கேம்ப்பு. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அங்கே கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஃப்ளாக் இந்த மாதிரி தான் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிளான் கேம்போட இந்த பேட்டில் ஆஃப் லேண்ட்ஸ்க்கான ஒரு லொக்கேஷன். இது வந்து கிளான் ஷாப்பு. ஸோ நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே வந்து இந்த கிளான் காயின்ஸ் வச்சு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கோல்டுக்கு. பட் இங்கே தோர்ஸ் வெப்பன் கொடுத்து வியூ கொடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தோர்ஸ் வெப்பன் ஃபுல்லாக உங்களால் கிளான் காயின்ஸ் வச்சே பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். உங்களுக்கு தோற காம்பேட் ஸ்டாஃபோ இல்லை ஹீலிங் ஸ்டாஃப் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது தோரோடது மட்டும்தான் இருக்குமான்றது தெரில. மேபி இங்கே ரெஃப்ரெஷ் ஆனால் வேறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை இதே தான் இந்த சீசன் அப்டேட்டுக்கு இது தான் போல். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, ஷாப்பில் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிளான் லெவல் 8 ரிக்வயர்டு இதுக்கு. இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலாக நம்ம கிளான் பாஸை வந்து டிஃபீட் பண்ணால் நம்மளுக்கு இந்த லூட் கிடைக்கும். சீல் ஆஃப் ஃபார்ட்டிடியூட் அந்த மாதிரி இந்த எல்லோ கலர் லூட் எல்லாமே கிளான் பாஸை டிஃபீட் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ அது கூட மற்றதெல்லாம் போட்டு நம்ம வந்து இந்த லெஜெண்டரி வெப்பன்ஸ் வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் நம்மளுக்கு வந்து இந்த சீல் தேவை, இந்த கத்தி இருக்க சீல் தேவை, ஆனால் நம்மள்ட்ட வந்து வேறு சீல் தான் நிறையா இருக்குது, இந்த மேஜிக் ஸ்டாஃப் சீல் தான் இருக்குன்னா இந்த கத்தி இருக்க சீல் வந்து இந்த சீல் ஆஃப் ஃபார்ட்டிடியூட் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுக்கு மேஜிக் சீல் ஒன்றும் மற்ற ரிசோர்ஸும் போட்டு நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுக்கும். ஸோ இது 3ல் 1 இருக்குது, இன்னொன்று வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ரிசோர்ஸ் போட்டு கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபயர் கார்டியனை கில் பண்ணும்போது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க கிளான் கேம்பில் இருக்க மான்ஸ்டரே தான் ஃபயர் கார்டியன் கில் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். இது கிளான் கேம்ப் வந்து லெவல் 8க்கு போயிடுச்சுன்னா உங்களால் இங்கே வந்து தோர்ஸ் வெப்பனுமே கிராஃப்ட் பண்ண முடியுது. அருமையான விஷயம். ஸோ இங்கே இந்த கிளான் ஸ்மெல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்மெல்டர் லெவல் 8க்கு அன்லாக் பண்ணதுக்கப்புறம்
அங்கே வந்து அதை ஒரு ஸ்மெல் பண்ணி தான் இந்த இங்கட்ஸ் எடுக்க முடியும். ஸோ blood can be obtained by smelting equipment in clan smelter. இந்த clan smelterல போட்டு நம்ம ஸ்மெல்ட் பண்ணி இதை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம தேவையான ரிசோர்ஸ் போட்டு நம்ம இதெல்லாம் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஒரு நிமிஷம். ஓகே இது ஓகே கிளான் கேம்ப் அப்கிரேடு. நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு லெவலில் வந்து கிளான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சில லொக்கேஷன்ஸ் வந்து அன்லாக் ஆகும். ஸோ அந்த லொக்கேஷன்ஸ் அன்லாக் ஆகும்போது நம்ம இதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இது வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டை வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரியே தான் கிளான் கேம்ப் அப்கிரேடு. இந்த டோட்டம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டோட்டம் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்லாக் ஆகும். லெவல் 1ல் இருக்கும், அப்புறம் லெவல் 2க்கு போகும். ஒவ்வொரு கிளானோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். நம்ம இந்த கிளான் எந்த லெவல்ன்றது பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கும். இந்த 10 கிளான் காயின் கொடுத்து நம்ம பிளஸ்ஸிங் வாங்கிக்கலாம். இது வந்து லெவல் 1 டோட்டம் தான். ஸோ லெவல் 1 பிளஸ்ஸிங் தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 நிமிஷத்துக்கு வந்து 10 பாயிண்ட் வந்து இங்கே 310 இருக்குது, 300 இருக்குது, 310 ஆகும். இங்கே பாருங்கள் 311 ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ இதுதான் வந்து இந்த சைடில். அது போக இவர்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு பேட்டில் பாஸ் மாதிரி இருக்கும், ரிவார்ட்ஸு. இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இந்த செஸ்லேயும் ஒன்று அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்காது, பட் நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இங்கே பின்னாடி இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நீங்கள் அட்டாக் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து போர்ட்டல் ஸ்டோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுங்க காட்டுறேன். என்கிட்ட ஒரு கொஞ்சம் வீடியோக்களுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் கூட யாரோ கேட்டிருந்தாங்க, இந்த சீசன் ஷாப்பில் வந்து இங்கே இருக்குல்ல ப்ரோ போர்ட்டல் ஸ்டோன் அப்படின்ட்டு, இது வந்து என்ன யூஸ், என்ன பர்பஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து இங்கே போட்டோம்னா தான் இங்கே வந்து நம்ம டொனேட் பண்ணி இது பார் ஃபுல்லாச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த பாஸை போய் அட்டாக் பண்ணவே முடியும். ஸோ இது ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து நார்மல் செஸ்ட்டு. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இது 100 பாயிண்ட்ஸுக்கு கிடைக்கிறது, இது 200 பாயிண்ட்ஸுக்கு கிடைக்கிறது, இது வந்து 400 காயின்ஸ் செலவு பண்ணால் கிடைக்கிறது. இதில் வந்து எல்லாமே கிடைக்காது, ஏதாவது ஒன்று ரேண்டமாக கிடைக்கும். இப்போ நார்மல் செஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதில் 3 6 7 14 இருக்குது அப்படின்னா ஒன்று கிடச்சிருச்சுன்னா மீதி 13 இது வந்து கிரே ஆயிரும். ஸோ மீதி 13 கிடச்சதுக்கப்புறம் திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகும். இது வந்து அப்படி இல்லை, ஒரே இப்போது நான் வந்து 4 தடவை ஓப்பன் பண்ண முடியும். 4 தடவை ஓப்பன் பண்ணுறேன்னா 4 தடவையும் ஒரே பொருளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, வேறு வேறு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு இதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து லெவல் 50க்கு போனால் தான் நம்மளால் ஓப்பனே பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே லெஜெண்டரி இது இருக்குன்னு நினைக்கிறேன், வெப்பன்ஸு. ஸோ அது தாண்டி அது இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓகே. ஸோ இங்கே வந்து நாங்கள் தேவையான ரிசோர்ஸஸ்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த ஏரியா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே நடந்துக்கிற மாதிரி இருக்கும். இங்கே சில டேபிள்ஸ் இருக்கும், இங்கே ஒரு டேபிள் ரிப்பேர் பண்ணோம், அப்புறம் அங்கே முன்னாடி கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டோம்னா கிளான் மெம்பர்ஸ்குள்ளே ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக இப்போ நம்ம கிளான் மெம்பர்ஸ்குள்ளே ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு லொக்கேஷன் போகணும், மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணணும், நார்த்தன் ட்ரெஷர் அந்த மாதிரி. பட் இது வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம்னா இது ஈஸியாக இருக்கும். இதுக்குமே வந்து கிளான் கேம்ப் அப்கிரேட், அந்த அப்கிரேட் முடிச்சதுக்கப்புறம் தான் இது அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். இவருக்கும் கிளான் கேம்ப் அப்கிரேட் வேணும், இவர்கிட்ட கான்வர்சேஷன் முடியாது. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இங்கே இருக்கிற விஷயங்கள். இதில் மற்றபடி வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு அப்கிரேடுக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இவனை இங்கே உட்கார வச்சுட்டு போயிடுவோம். ஓகே. ஸோ இந்த கிளான் இது கொடுத்துட்டிங்க அப்படின்னாலே இங்கே வந்து அப்கிரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த அப்கிரேட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து நாங்கள் லெவல் 5 கிளானில் இருக்கோம். உங்களுக்கு லெவல் 1லேருந்து என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ லெவல் 1 கிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவிலேஜஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. பட் இந்த கோலம் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இந்த யங் கோலம், ஏன்ஷியன்ட் கோலம், ஃபயர் கார்டியன், இந்த 3 கிளான் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை 3 கில் பண்ண வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வச்சு தான் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ லெவல் 1 கிளான்லேருந்து லெவல் 2க்கு போகிறதுக்கு உங்களுக்கு 500 தேவை. கிளான் கேம்ப் லெவல் 1ல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசிக் தான். உங்களுக்கு வந்து சும்மா ஒரு இடம் மாதிரி தான், உங்களுக்கு அது ஒரு லொக்கேஷன், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் இருக்காது.
லெவல் 2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம்ப் அப்கிரேட், ரிப்பேர்ஸ் ஆஃப் பில்டிங் அண்ட் டிஃபென்ஸ் ஆஃப் யோர் கேம்ப்பு. ஓகே, ஸோ மற்ற பில்டிங்ஸையும் மற்ற விஷயங்களையும் வந்து நம்மளுக்கு ரிப்பேர் பண்ணுவோம், அப்கிரேட் பண்ணுவோம். ரிப்பேர் பண்ண முடியும், அப்கிரேட் இல்லை, ரிப்பேர் தான். நான் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஆன்வில்க்கு அடுத்து ஒரு இடத்துல ஒரு பில்டிங் மாதிரி காமிச்சு அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அது மாதிரி தான். அது போக இந்த லெவல் 1 டோட்டம் வந்து அது வரைக்கும் வெறும் மரக்கட்டைக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அன்லாக் ஆகும். அதில் ரிசோர்ஸ் போட்டு நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த பிளஸிங் கிடைக்கும். லெவல் 3ல வந்து பார்த்தீங்கன்னா யங்கோலம் ரிவார்ட்ஸ். யூ ஹேவ் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் அடிஷ்னல் லூட் ஃபார் கில்லிங் தி யங்கோலம் ப்ரோஃபோர்ட்டல்ஸ். ஹேண்ட் ஓவர் யுவர் கியர் டு நோவிஸ் மென்டார் அட் தி கேம்ப் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கிளான் காயின்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யங் கோலமை வந்து நீங்கள் கில் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லூட் வந்து கிடைக்கும். நார்மலாக லெவல் 1 2 கிளானில் கிடைக்கிறத விட 3ல வந்து அதிகம் கிடைக்கும். வார் ரூம் அலோஸ் ஸ்டாக்கிங் பேட்டில்ஸ் அப்ளீஸ் டு இன்க்ரீஸ் யுவர் கிளான்ஸ் சான்ஸ் இன் பேட்டில்ஸ். இட் காட். ஸோ ஓகே, இந்த வார் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குல்ல, இதுதான் வார் ரூம்னு நினைக்கிறேன். இல்லை, இது மெட் ஹால். ஸோ வார் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியலையே, மேபி. ஓகே, நான் அது என்ன இதுன்னு விசாரிச்சு சொல்கிறேன். வார் ரூமில் வந்து நம்மளோட இதாக இருக்கும் வார் ரூம். ஆமாம், இதுதான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும்னு தோணுது வார் ரூமு. அது தாண்டி வேற என்ன? ஹேண்ட் ஓவர் யுவர் கேட் டு நோவஸ் மென்டார் அட் தி கிளான் கேம்ப் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கிளான் காயின்ஸ். இவரா? இல்லையே, யூரோ. ஓகே, இவர் பிளாக் ஸ்மித்து. வேற யாரு? கிளான் காயின்ஸ் வந்து நம்ம கியர் டொனேட் பண்ணால் கிளான் காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட போய் கொடுக்குறது? என்னங்க, யார்கிட்ட போனாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அது என்னன்னு தெரில, கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, வார் ரூம் பார்த்தாச்சு, கிளான் கிஃப்ட் பேக், இது ரெண்டு எனக்கு கன்ஃபார்ம் தெரில. பட் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு நம்மளுக்கு. அது எக்ஸ்ட்ரா லூட் கிடச்சா போதும். ஓகே, கிளான் ப்ரிவிலேஜஸ் 4 மீட் ஹாலை வந்து அன்லாக் பண்ணோம். நம்ம அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அங்கே போய் ஜாலியாக இருக்கலாம், ஃபன்னாக. அது ஒன்றும் கேதரிங் ஒரு ஸ்பேஸ் மாதிரி தான். இங்கே ஃபயர் பிட் இருக்குல்ல முன்னாடி, அந்த மாதிரி தான். ஸோ கிளான் சப்ளைஸ் தி நோவஸ் மென்டார் ப்ரிப்பேர் தி செஸ்ட் இன் விச் யூ கேன் புட் யூஸ்ஃபுல் சப்ளைஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கிளான். ஏங்க, இந்த நோவிஸ் மென்டார்ன்ற ஒரு எங்கெங்கே இருக்கிறாரு? கிளான் சப்ளைஸ். ஓகே, இருங்க. சப்ளைஸ்னால் இது தானே, இது பேட்டில் சப்ளைஸு. கிளான் சப்ளைஸ் எங்கே? இதுதான் கிளான் சப்ளைஸு. ஸோ கிளான் சப்ளைஸ் கொடுத்து நம்ம ஒரு ஆள்கிட்ட வந்து இது இல்லை ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து கிளான் சப்ளைஸ் கொடுத்துட்டு நம்மளால் வந்து கிளான் காயின்ஸ் வாங்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளான் காயின்ஸ் வந்து நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படணும் இல்லை, நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே கிளான் காயின்ஸ் எடுக்க முடியும். ஸோ சப்ளைஸ் அதுக்கு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. விச் யூ கேன் புட் இந்த லொக்கேஷன் தான் காட்டுது. மேபி நாங்கள் வந்து மீட் ஹால் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளே இருக்குமோ என்னமோ கிளான் மென்டார். பட் எனக்கு என்ன டவுட்னா, இங்கே பாருங்கள், லெவல் 3ல வந்து இந்த நோவிஸ் மென்டார் பற்றி சொல்லிட்டாங்க கிளான் கேம்பில். ஓகே, பட் லெவல் 4ல் இந்த மீட் ஹாலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்தா தான் அவர்கிட்ட பேச முடியும்னா, அப்புறம் எதுக்கு அவர் லெவல் 3லேயே கொடுக்கணும்? வெயிட் பண்ணி லெவல் 4 லெவல் 5ல் கொடுத்துருக்கலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஓகே, லெவல் 5 கேம்ப்பு. ஸோ லெவல் 5 கேம்புக்கு வந்து நீங்கள் லெவல் 6க்கு போடணும். 7000 பாயிண்ட்ஸ் தேவை. நாங்கள் இப்போ 5800 இருக்கோம். ஏன்ஷியன்ட் கோலம் ரிவார்ட்ஸ். யூ ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் அடிஷ்னல் லூட் ஃபார் கில்லிங் தி ஏன்ஷியன்ட். ஓகே,
ஸோ நம்ம லெவல் 3ல வந்து யங் கோலம் ரிவார்ட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து லெவல் 5ல ஏன்ஷியன்ட் கோலம் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா நார்மலாக கிடைக்கிற ரிவார்ட்ஸை விட இது வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே லெவல் 6க்கு போயிட்டா அப்படின்னா அன்லாக்ஸ் நியூ அப்கிரேட் ஃபார் மெட் ஹால். இந்த மெட் ஹாலில் வந்து புது அப்கிரேட்ஸ் வந்து ஓகே இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் ஆகாமல் இருக்க மெட் ஹாலை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இதில் அன்லாக்ஸ் வந்து லெவல் 6ல் வந்து அன்லாக் ஆகுது. லெவல் 7 ஃபயர் கார்டியன் ரிவார்ட்ஸ், யூ ஹேவ் சான்ஸ் டு கெட்டிங் அடிஷ்னல் லூட் கில்லிங் ஃபயர் கார்டியன், கீப்பர் ஆஃப் போர்ட்டல்ஸ், கிளான் செல்ஃப் லாக்கிங் பாக்ஸ் will increase clan coins limit with 1000 coins for all clan members. ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்லிடுறேன். நம்மளுக்கு வந்து லெவல் 7 கிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கார்டியனை கில் பண்ணும்போது நம்மளுக்கு அதிக லூட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக கிளான் செல்ஃப் லாக்கிங் பாக்ஸ் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் உண்டு. இந்த சீசன் இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட்ஸுக்குனாலும் சரி, இந்த கிளான் காயின்ஸுக்குனாலும் சரி ஒரு லிமிட் உண்டு. இங்கே பாருங்கள், கேரக்டர் லிமிட்னு போட்டு இந்த கிளான் காயின்ஸோட கடைசியில் பாருங்கள். நான் இப்போ ஓகே இந்த இடத்துல 2600 தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சீசன் அப்பவும் ரீசெட் ஆகுன்ற மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் 2700 வச்சுருக்கீங்க, ஆனால் இந்த சீசன் முடிஞ்சு நெக்ஸ்ட் அப்டேட் வருது அப்படின்னா உங்களுக்கு அது ரெஃப்ரெஷ் ஆயிரும். அந்த 100 வந்து மைனஸ் ஆகி 2600 தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5830 தான் வந்து லிமிட்டு. நான் 5600 வச்சுருக்கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட்ஸு. ஸோ மேபி இது வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருந்து நான் அந்த அப்டேட்டில் வந்து கிளியர் பண்ணால் விட்டுருந்தேன்னா அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் லெவல் 7 கிளானுக்கு போயிட்டோம்னா நம்ம வந்து அங்கே அது 2600 அப்படின்னு இருந்தது கிளான் காயின்ஸ்க்கு, 1000 இன்க்ரீஸ் ஆகி 3600 இருக்கும் நம்மளுக்கு அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா லெவல் 150 ரீச் ஆனால் தான் அன்லாக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு 400 காயின்ஸ் கேட்குதில்ல, அது 1000 காயின்ஸோ 1500 காயின்ஸோ கேட்கும். ஸோ 1000 காயின்ஸ் அப்படின்னு கேட்கையில் உங்களுக்கு வந்து இப்போ இருக்க கண்டிஷனுக்கு 2600 சேர்த்து வச்சாலுமே உங்களால் 2 தான் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ 3000 சேர்த்து வச்சுட்டா நம்மளால் அதுக்கு 3 ஓப்பன் முடியும் 1000 இருந்தால். இதே 1500 இருந்தால் 3000 சேர்த்து வச்சா தான் நம்மளால் 2 ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளான் காயின்ஸுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கான அப்கிரேட் வந்து நல்ல விஷயந்தான் இங்கே இருக்காது. ஸோ லெவல் 8 கிளானில் பார்த்துருவோம் ப்ளூ பிரிண்ட்ஸ் ஆஃப் தோர் வெப்பனு. ஓகே, நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா தோர் வெப்பன் வந்து அன்லாக் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கிளான் மெல்டர் வந்து அன்லாக் ஆகும். இங்கே வந்து எக்யூப்மெண்ட்டை போட்டு மெல்ட் பண்ணி லெஜெண்டரி வெப்பன்ஸ்க்கான பில்லட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். எக்யூப்மெண்ட்டாக இல்லை அது என்ன ரிசோர்ஸ்னு தெரியல. மேபி இந்த கிளானை பாஸை கில் பண்ணி வர வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால் இதை பற்றி நான் அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, லெவல் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட லெவல் 2 வந்துடும். அர்ஜென்ட் சர்வீஸ் ஆஃப் தி மாஸ்டர் பிளாக் ஸ்மித், யூ கேன் பே தி மாஸ்டர் பிளாக் ஸ்மித் வித் கிளான் காயின்ஸ் ஃபார் கிராஃப்டிங். ஓகே, சூப்பர் 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 சூப்பர். இருங்க கரெக்டாக எங்கே என்ன ஏதுன்னு சொல்லிடுறேன். இங்கே இருக்காப்புல பார்த்தீங்களா, இவர் தான் வந்து மாஸ்டர் பிளாக் ஸ்மித். ஓகே, ஸோ இவர்கிட்ட வந்து ஓகே இவர்கிட்ட வந்து நம்மளுக்கு நம்ம வந்து நார்மலாக இங்கே வேணும் நம்மளே வந்து இஷ்டத்துக்கு நம்ம க்ரியேட் பண்ணிட்டு போய்க்கலாம் இதெல்லாம் கொடுத்து. இவர்கிட்ட வந்தோம்னா மாஸ்டர் பிளாக் ஸ்மித் கிட்ட நம்மளால் கிளான் காயின்ஸ் கொடுத்து ஃப்ரிட்ஜியா வெப்பன் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்க முடியும், லெஜெண்டரி வெப்பன்ஸு. ஸோ லெவல் 9ல் ஓகே இங்கே பாருங்கள். ஓகே, யூ கேன் பே தி மாஸ்டர் பிளாக் ஸ்மித் வித் கிளான் காயின்ஸ் ஃபார் கிராஃப்டிங். ஸோ இந்த வெப்பன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கவுட் ஆர்மரு, ஃப்ரிட்ஜியா வெப்பன்ஸு, சோர்சர் ஆர்மரு, வார்டன் ஆர்மரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அது போக இப்போ வந்து நான் சொன்ன பார்த்திங்களா நெக்ஸ்ட் 60 மினிட்ஸ்க்கு 10 ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு. ஸோ அதே மாதிரி இந்த கிளான் டோட்டம் 2ல் வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து வீக் பிளெஸிங் வந்துருக்கு. மேபி கொஞ்சம் அட்வான்ஸ் பிளெஸிங் இல்லை ஸ்ட்ராங் இல்லை மீடியம் பிளெஸிங் அந்த மாதிரி லெவல் 2 பிளெஸிங் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து இது அன்லாக் பண்ணணும். லெவல் 9 வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ரிசோர்ஸ் போட்டு அன்லாக் பண்ணணும். லெவல் 10ல் வந்து மெட்ஹால் வந்து லெவல் 3 வந்து அன்லாக் ஆயிரும். எக்ஸ்பென்சிவ் டெக்கரேஷன் ஃபார் மெட்ஹால் அண்ட் நியூ பாசிபிலிட்டிஸ் ஃபார் யுவர் கிளான். ஓகே,
ஸோ இதே மாதிரி தான் கிளான் காயின்ஸ் போட்டேக்கிறது வந்து இப்போ 2600 இருக்குது. அது வந்து லெவல் 6ன்னு நினைக்கிறேன் ஒரு 1000 இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி லெவல் 10ல் இங்கே ஒரு 1000 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு நல்ல விஷயம். டோட்டல் கெப்பாசிட்டி வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4600 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம். ஸோ லெவல் 11 போயிடலாம். ப்ளூ பிரிண்ட்ஸ் ஃபார் தோர்ஸ் வெப்பன். தி மாஸ்டர் பிளாக் ஸ்மித் வில் கிராஃப்ட் லெஜெண்டரி வெப்பன்ஸ் சாய்ஸ் தோர்ஸ் தோர்ஸ். இது ஆக்சுவலி லெவல் 8லேயே வந்து அன்லாக் ஆயிருமே. ப்ளூ பிரிண்ட் ஃபார் தோர்ஸ் வெப்பன் 2 இருங்க. ஓகே, இங்கே வந்து தோரோட ஹீலிங் ஸ்டாஃபு ஆக்ஸு ஃப்ளாஸ்க்கு 3 வெப்பன் தான் அன்லாக் ஆகுது. காம்பேட் ஸ்டாஃப் வரல, ஸ்வாடு டேகர் வரல, ஸ்வாட் அண்ட் ஷீல்டு வரல. ஸோ வந்து லெவல் 11 கிளானில் தான் வந்து பார்த்திங்கன்னா போ, டேகரு, காம்பேட் ஸ்டாஃபு, ஆக்ஸ் அண்ட் ஷீல்டு இதெல்லாம் வந்து ஓகே. சூப்பர் 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 சூப்பர். ஸ்மெல்ட்டிங் சீக்ரெட். ஸ்மெல்ட்டிங் எக்யூப்மெண்ட் இன் கிளான் ஸ்மெல்டர் இஸ் மோர் எஃபிஷியன்ட். நம்ம லெவல் 8ல் வந்து கிளான் ஸ்மெல்டர் அன்லாக் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஓரளவுக்கு எஃபிஷியண்ட்டாக அது பர்ஃபார்ம் ஆகுதுன்னா அதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து லெவலோட அப்கிரேட் வேணும். லெவல் 12 பார்ட்டர் டேபிள். யூ will allow you to safely exchange items with other clan members. Urgent services of the board. You can pay master blacksmith with okay. ஸோ இப்போ வந்து பார்ட்டர் டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிளான் மெம்பர்ஸ்குள்ளே ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு டேபிள் மாதிரி வரும் அப்படின்ட்டு. அது வந்து மேக்ஸிமம் லெவலில் தான் கிடைக்குது போல். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, லெவல் 11க்கே வந்து நம்ம 30,500 பாயிண்ட் தேவை. லெவல் 12க்கு எவ்வளோன்றது தெரியல எனக்கு. ஸோ அதை நம்ம பார்த்துருவோம். மேபி இந்த 30,500 எடுத்தால் நம்ம இங்கே கிராஸ் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், 30,500 எடுத்தால் நம்ம வந்து 12 கிராஸ் ஆயிடுவோம். ஸோ பார்ட்டர் டேபிள் வந்து உங்களுக்கு அதுதான் ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டேபிள். மேபி உங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் கிளான் காயின்ஸ் கொடுக்க வேண்டியது வரும். பட் லெவல் 12 கிளானில் இருக்கையில் கிளான் காயின்ஸ் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது எப்படி சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அர்ஜென்ட் சர்வீசஸ் ஆஃப் தி பிளாக் மாஸ்டர் பிளாக் ஸ்மித். யூ கேன் பே மாஸ்டர் பிளாக். ஸோ மாஸ்டர் பிளாக் ஸ்மித்துக்கு வந்து நம்ம பே பண்ணி ஃப்ரெட்ஜியா வெப்பன்ஸு, ஸ்கவுட் ஆர்மரு, கார்டியன் ஆர்மர்லாம் பண்ண முடியும், கார்டியன் செட்டெல்லாம் பண்ண முடியும்னு இருந்துச்சு. இப்போ வந்து அவர்கிட்ட கிளான் காயின்ஸ் கொடுத்து நம்ம தோர்ஸ் வெப்பனும் பண்ண முடியுது லெவல் 12 கிளானில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளான் அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான பெனிஃபிட்டு. என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தவர் லெவல் 2 பற்றி கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன், இந்த டோட்டம் பற்றி தான். ஸோ அந்த டோட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங் கொடுக்கும். அது நீங்கள் அன்லாக் பண்ணிட்டு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா தேவையான ரிசோர்ஸ் போட்டுனா இந்த மாதிரி கேட்கும். பட் அது லெவல் 1 சப்ளைஸ் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது ரிசோர்ஸ் கேட்கும். அது கேட்குற ரிசோர்ஸ் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளஸ்ஸிங் கிடைக்கும். அதுவும் 60 மினிட்ஸ்க்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹெல்த் பாயிண்ட்ஸு. பட் எதுனாலும் தெரியல, எனக்கு இங்கே 11 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளான் கேம்ப்பு. நம்ம ஃப்ராஸ்ட்போனோட கிளான் கேம்ப் இது தான். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுறேன். அது தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல மாட்டேங்க, வீடியோ லைக் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் காட்டுங்க. நான் முன்னே சொன்ன மாதிரியே தான், கொஞ்ச நாள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறாமல் இருந்தாலே கொஞ்சம் டல்லாயிருது. ஒரு 5 நாள் நான் இந்த தடவை வீடியோ போடல. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் ஈவெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அது நான் விளாண்டுருக்கேன், அதனால் எனக்கு அந்தளவுக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்கல. இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து முடிஞ்சால் ஒரு 2-3 டேஸில் 3-4 டேஸில் இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அது பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு. அது போக உங்களுக்கு ஏதாவது நிறைகள், குறைகள் இல்லை டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோக்கான கண்டென்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.